இன்றைக்கி எங்கள் பாட்டியோட ஸ்டைல் ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் எப்பவுமே பண்ணுவேன். இதுக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஆத்தியம் கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு நல்லா இல்லை. அதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட், இந்த 2ஐயும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே தான் நல்லா குழன்னு இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக நல்லா வரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்து இதை கிளற விடலாம். எப்போவுமே ரவையை சேர்க்கும்போது அடுப்பு ஸ்லோவாக வச்சு சேருங்க, ரவை வந்து தெறிக்கும். ரவையெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம ரவையை நல்லா வறுத்தோன்னா அது ஒன்றுக்கு ஒன்று கெட்டியாகவும் செய்யாது, நமக்கு நல்ல உதிரியாக அழகாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடலாம். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கிளறும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரவை வந்து ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வேக வச்சு கிளறக்கூடாது. கிளறுனா ஒரு மாதிரி அல்வா பதம் மாதிரி ரொம்ப கெட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சு ஓப்பன் பண்ணி ரவையோட சூட்டில் ரவையை நல்லா கிளறி விடணும். அது அழகாக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 வாட்டி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எல்லாம் தேவையில்லை. நிறையவே சட்னி, சுகரு, பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம். இப்படியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இது ஆற நல்ல உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.